ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சாம் பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்து இப்போ தான் போட்டிருந்தோம். பாப்பாவுக்கு வந்து பர்த்டே முடிஞ்சு வந்து போடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா 2 months டிலே ஆகிடுச்சு. சரி, ஓகே படிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இப்போ மொட்டை அடித்தாச்சு. மொட்டை அடிக்கிற முன்னாடி நாள் உள்ள ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த வீடியோ நான் வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி நாள் ஈவினிங்லேருந்து எடுத்திருக்கேன். சாம் பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளை வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் போட்டு ஆற வச்சுட்டு பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தூங்கி வச்சதுக்கு பார்த்திங்கன்னா தலைக்கு தண்ணி ஊற்றி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா அவள் முடி வச்சு தான் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மொட்டை அடிக்க போகிறோமான்னு கேட்டால் கரெக்டாக தலையில் கை வச்சு வந்து இது பண்ணிகிட்டு இருந்தா. அப்படியே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து சின்ன சின்ன ஒர்க் வந்து பார்த்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஹவுஸ் க்ளீனிங், அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பூஜை சாமான் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பூஜை அறை க்ளீன் பண்ணுறது, அடுப்பாங்கட்டு க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்து முன்னாடி நாளே வந்து நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சு வச்சாச்சு. சாமோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது கட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பாப்பா என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சாமோட அப்பா வந்து பார்த்திங்கனாக்கா ஜாமான் வாங்கிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு வெளி வேலை வந்து அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அன்றைக்கி மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனாக்கா எல்லா ஜாமானுமே வந்து கவர் பண்ணி வச்சாச்சு அன்றைக்கி நைட்டே. ஏன்னா நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு கிராமம் சைடு குலதெய்வம் கோயிலுங்கிறது. அதனால் தேவைப்படுற சாமான் டக்குன்னு வாங்க முடியாதுன்னு சொல்லியிருந்தனால நம்ம வந்து இங்கேருந்தே சாமான் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டோம். மொட்டை வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கே அடிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கு. அதனால் வந்து மோஸ்ட்லி எல்லா திங்ஸும் நம்ம கவர் பண்ணியாச்சு. ஏன்னா ட்ராவலே வந்து பார்த்திங்கனாக்கா 2 hours கிட்ட ட்ராவல் வேனில் தான் போனோம். அதனால் சொல்லிவிட்டு எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு ஹவுஸ் ஒர்க் எல்லாத்தையும் நைட்டே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் மார்னிங் வந்து ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கையும் வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து தனியாகவே தான் எல்லா ஒர்க்கையும் பார்த்தோம். பெருசாக வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் கேட்டுக்கல. நாங்களே எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சாமிக்கு வந்து கொண்டக்கடலை வைக்கணும்னு சொன்னாங்க. பொங்கல் வந்து அங்கே போய் வச்சுக்கலாம்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு நைட்டே வந்து ஊற போட்டு வச்சாச்சு. பாப்பா தூங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நானும் என்னோடய அபியும் வந்து பார்த்திங்கனாக்கா மருதாணி வச்சுக்கிட்டோம். எனக்கு அவங்க வச்சு விட்டாங்க, அவங்களுக்கு நாங்கள் வச்சு விட்டோம். ரொம்பவே சூப்பராக போச்சு. ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் வந்து 1 or 2 டைம் தான் நம்ம வச்சுருப்போம் மருதாணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நாங்கள் 2 பேருமே வச்சது வந்து இந்த பாப்பாவோட ஃபங்க்ஷன் தான் வச்சோம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 7 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் மட்டும் தான் ரெடியாக இல்லை. ஏன்னா 7 மணிக்கு வந்து வீட்டிலேருந்து வேன் கிளம்புதுன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா 9 மணிக்கு அப்புறம் தான் வந்து நல்ல நேரம்னு சொன்னதுனால 2 hours ட்ராவலில் ரீச் ஆனதுக்கப்புறம் கோயிலில் போய் மொட்டை அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கு. என்னால் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி மார்னிங் கொஞ்சம் லேட் ஆச்சு. டக்குன்னு வந்து எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கனாக்கா மார்னிங் வந்து நானும் ரெடி ஆகிட்டேன். சாரீ மட்டும் வேர் பண்ணிக்கிட்டேன். மேக்கப்லாம் வந்து வேனில் போகும்போது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஒரு 7:10க்குலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா 7:30க்கு வந்து ராகு காலம்னு சொன்னனால நல்ல நேரத்திலே கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து 7:15 கிட்ட ஆல்மோஸ்ட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா கிளம்பியாச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கடையில் வந்து பார்த்திங்கனாக்கா வேனை நிப்பாட்டி எல்லாருமே சாப்பிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒரு 15 பேர் வந்திருந்தோம் எங்கள் ஃபேமிலி. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பெரியப்பா வந்து இருக்காங்க, பெரியப்பா சித்தப்பா, மொத்தமாக 5 பேர். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மாமனார். அவங்க ஃபேமிலி மட்டும் சொல்லியிருந்தோம். ரொம்ப க்ளோஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அண்ணன்களுக்கு மட்டும் சொல்லியிருந்தோம். பெருசாக யாருக்கும் சொல்ல. ஏன்னா அவங்க பெரியப்பாலாம் வந்து பார்த்திங்கனாக்கா பக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் சொல்லிவிட்டு ஃபேமிலியாக எல்லோரும் போனோம். ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் தான் போனோம். மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலே சாப்பிட்டுட்டு நம்ம வந்து கோயிலுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. 2 ஹவர்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வச்சே இல்லை பாப்பாவுக்கு வந்து மேக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து அம்மா, அண்ணன், அப்புறம் வந்து எங்கள் அப்பா அவங்க தான் வச்சுருந்தாங்க. 2 ஹவர்ஸுமே அவங்க தான் வச்சுருந்தாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கனாக்கா அன்றைக்கி ப்ரிப்பரேஷனும் அன்றைக்கி கோயில் போன அன்றைக்கும் இப்படி தான் போச்சு. மொட்டை எப்படி அடித்தோம், எங்கள் அம்மா அப்பா என்னென்ன சீர்வரிசை வச்சாங்க, பாப்பா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அதை பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.